அப்படியா ராமாயணம் உனக்கு எப்படி ராமாயணம் நல்லா விளங்கிச்சாண்டு ஒரு கிண்டலுக்கு கேட்டான். மனுஷி சொல்லிச்சு நல்லா சொன்னார்ண்டுச்சு. நல்லாண்டா வடிவா சொன்னார். ஓ நல்லா சொன்னார்ண்டுச்சு மனுஷி. என்ன சொன்னவர்? அது தம்பி சொன்னவர். மனுஷிக்கு திருப்பி சொல்ல தெரியல. முதல் நாள் ராமாயணத்தில் என்ன சொன்னவர்ண்டா அதுக்கு திருப்பி அது நல்லா சொன்னார் தம்பின்னுச்சது. கிழவி இவங்க கோபம் அது. இங்கே பேர் உனக்கு நேற்று கேட்ட கதையை இன்றைக்கு சொல்ல தெரியல. மினக்கட்டு ஏன் போய் பிரசங்கம் கேட்க போகிறேன்? அதில் என்ன பிரயோசனம்? உனக்கு உள்ள ஒன்று நிற்கிது இல்லை போகுது. பிறகு ஏன் ராமாயணம் தோட்டத்து வேலையை நானும் ஒழுங்கா செய்யணுண்டான் இவன். கிழவி பொல்லாத கிழவி. கிழவி என்ன செய்ச்சு? இந்த கூடை கிடந்தது, இந்த மண்ணல்ற கூடை மண்ணொட்டி போய் கிடந்தது. கிழவி சொல்லிச்சு தம்பி இந்த கூடையில் கொஞ்சம் தண்ணி அள்ளு ஆற்றலேண்டுச்சு. ஊர் கிழவிகள் பொல்லாத கிழவிகள் பாருங்க. இப்பத்த கிழவிகள் எல்லாம் மேக்கப்பிள்ளையிலும் மினக்கட்டுறீங்க. அதுகள் அனுபவத்தில் மினக்கட்டது. அந்த கிழவி சொல்லி கூடையை தூக்கி கொடுத்து தண்ணி அள்ளுண்டுச்சு. இவன் சொன்னான் கூடையில் தண்ணி எல்ல முடியுமா? நிற்காதே என்றான். தம்பி இந்த கதவை தண்ணி அள்ளுண்டுச்சு. இவன் ஒரு காசு கிழவி சொல்லுதுன்ட்டு தண்ணியை வச்சு எடுத்தான். கூடைக்குள்ள தண்ணி நிற்க இல்லை. திருப்பி ஒரு காடு திருப்பி வச்சு எடுத்தான். நிற்க இல்லை. திருப்பி ஒரு காடுன்னு ஏன்னா உனக்கு என்ன விசரே? தண்ணி நிற்குது இல்லை கூடைக்குள்ள தெரியுதில்லை. பிறகு ஏன் இல்லை அல்ல சொல்கிறேன். இப்போ கிழவி கட்டுச்சு. இப்போ கூடையை பாரு தம்பின்னுச்சு. பார்த்தா முன்னுக்கு இதில் மண்ணெல்லாம் ஒட்டி அழுக்கா இருந்ததல்லவா? இப்போ தண்ணியை போட்டு எடுத்தோன்னா அது கழுவுப்பட்டு போச்சோ இல்லையோண்டுச்சுது. இவன் பார்த்தாங்க. டே இதுவும் ஒரு உண்மையாக தான் இருக்குது. கூடைக்குள்ள தண்ணி நிற்கல, ஆனால் கூட கழுவுப்பட்டு போட்டுது. ராமாயணம் மனதிலே நிற்காவிட்டாலும் கேட்கிறவர்கள் மனதை அந்த கூடையை சுத்தம் செய்தது போல சுத்தம் செய்து தரும். அதற்காகத்தான் ராமாயணம் கேட்க வேண்டும். ராமாயணம் படிக்க ராமனாக மாறுவோம். ராமனாக மாற அறம் நம் வாழ்வில் பதியும். அறம் நம் வாழ்வில் பதிந்தால் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிட்டும். அமைதியும் சந்தோஷமும் வாழ்க்கையில் நிரம்பும். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற செய்தியை சொல்லத்தான் கம்பன் காவியம் படைத்தான்.